ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கூட்டு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனில் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற மாதிரி இந்த ரெசிபியை நம்ம பண்ண போகிறோம். வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்குங்க. இதில் 1/4 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பும் 1/4 கப்பு அளவுக்கு துவரம்பருப்பும் எடுத்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 தக்காளியும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 5 பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சொரக்காய் நல்லா பொடியாக கட் பண்ண சொரக்காய் ஒரு 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் இதில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் போட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். எல்லாத்தையுமே போட்டு நம்ம விசில் போட போகிறோம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவும் குறைவும் நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு என்ன பண்ணுங்க, இப்போ கொதிச்சிட்டு இருக்கிற கூட்டில் நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. இதை சாப்பிடும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சுட சுட சாப்பாடு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ஹெல்த்தியான ரெசிபிஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.